டிவி பார்க்காம உன்னால சாப்பிடவே முடியாதா? அப்படின்னு என் பாப்பாட்ட நான் சொல்லும்போது அவ சொன்னா, நம்ம வீட்ல மட்டும் நம்ம இவ்ளோ ரூல்ஸ். டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, அப்படியே டிவி பார்த்தாலும் 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு நெறைய சொன்னா. ஆனா அப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா நம்ம மட்டும் தான் இவ்ளோ சொல்றோமா? யாருமே எதுவுமே குழந்தைங்க கிட்ட இப்படிதான் இருக்கணும், ரூல்ஸ் எல்லாம் போடுறது இல்லையா? அப்படின்னு. அப்ப நான் ஒண்ணு பண்ணேன். ஒரு வீடியோ எடுத்து என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டேன். உங்க வீட்ல ஃபாலோ பண்ற ரூல்ஸ் ஆர் பிராக்டிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது ஜென்ரலா இட் இஸ் நாட் ஒன்லி அபௌட் பேரண்டிங். அது எதுவா இருந்தாலுமே, நீங்களே ஃபாலோ பண்ற பிராக்டிஸ் எதுவா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்டிருந்தேன். அதுக்கு நெறைய இன்ஸ்பைரிங்கா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பிராக்டிஸஸ் ஃபாலோ பண்றது எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோஸ் வழியா நான் உங்களுக்கு எனக்கு புடிச்ச இன்ஸ்பைரிங்கான பிராக்டிஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போறேன். இத ஏன் பண்றேன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் ஒரு ஃபேமிலில பண்ணி அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி சக்சஸ் குடுக்குது அப்படின்னா, அத ஏன் நம்மளும் ஃபாலோ பண்ணக்கூடாது? முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி நோ இஷ்யூஸ். நம்மளுக்கு என்ன பிராக்டிஸ் பெஸ்ட்டா வருதோ, அத நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். இவங்க வந்து அழகா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலில மந்த்லி 1 டே வந்து நோ எக்ஸ்பென்ஸ் டே அப்படின்னு வந்து வச்சிருக்காங்களாம். அதாவது மாசத்துல 1 நாள் எந்த செலவுமே பண்ண மாட்டாங்க. 0 எக்ஸ்பென்ஸ் ஆர் 0 செலவு டே அப்படின்னே வச்சிருக்காங்க. இது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா நம்ம எல்லாருமே பட்ஜெட் போட்டு, இந்த மாசத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இவ்வளோ கிராசரிஸ் ரீஸ்டாக், நம்மளோட பில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட்டிருவோம். ஆனாலுமே தினம் ஏதாவது வாங்குற மாதிரி சில வீட்டுகள்ல இருக்கும். வெங்காயம் முடிஞ்சிடுச்சு, தக்காளி இல்ல, எண்ணெய் வேணும், இந்த பில் கட்டணும், ஆட்டோ ஃபீஸ் கட்டணும். எல்லாமே 1 to 5க்குள்ள எல்லாருமே பிளான் பண்ணி கட்ட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி கட்டி முடிச்சாலுமே, மந்த்லி 1 டே மட்டும் 0 எக்ஸ்பென்ஸ் டேவா வச்சிருக்காங்க. அந்த ஒரு நாள் அவங்க எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்களாம். என்ன ஆனாலும் எப்படியாவது காசையே செலவு பண்ணாம எக்ஸ்பென்ஸே பண்ணாம எவ்வளோ கண்ட்ரோல்டா இருக்க முடியுமோ, அவ்வளோ கண்ட்ரோல்டா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் ப்ரிஃபரபிளா அது வீக்கெண்ட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்வியஸா நம்ம வெளியில போனா பெட்ரோல் போடுற மாரி இருக்கும். இல்ல குழந்தைங்க ஏதாவது கேட்டா வாங்கி குடுக்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வீக்கெண்ட் மட்டும், ஒரு டே மட்டும் அவங்க வந்து பணமே காசே செலவு பண்ணாம இருக்காங்களாம். இதுல யோசிச்சு பார்த்தா, இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். வீக்கெண்டா வேற பிராக்டிஸ் பண்றாங்க. வெளியில போம்போது குழந்தைங்க கண்டிப்பா ஏதாவது கேட்பாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, உண்மையாவே இது ஒரு நல்ல பிராக்டிஸ் தான். ஏன்னா, ஒரு அம்மா, அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அத அவங்களும் ஃபாலோ பண்றாங்கன்னா, நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். காசோட அருமை அண்ட் அதோட லிமிட் எவ்வளோன்னு அதுக்கு புரியும். அண்ட் அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி ஒரு குழந்தைக்கு வரும். வெளியில போறாங்க. ஒரு எதையாவது ஐஸ்கிரீமோ இல்ல ஏதாவது ஒரு டாய்ஸோ பார்க்குறாங்க. அன்னைக்கு 0 எக்ஸ்பென்ஸ் டேவா இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அது அன்னத்தன்னைக்கு கிடைக்காது. எந்த குழந்தைக்கு அதோட ஒரு ஒரு மார்ஷ்மெலோ எஃபெக்ட் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? நீயா நானால. எந்த குழந்தைக்கு அதோட கிராட்டிட்யூட தள்ளி போட முடியுதோ, கிராட்டிஃபிகேஷன் தள்ளி போட முடியுதோ, அந்த குழந்தை நல்லா சக்சீட் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பொறுமையா இருந்து வாங்குறதுக்கான பிராக்டிஸ் தெரியுது. கண்ட்ரோல் தெரியுது. நம்ம வீட்ல ஒரு ரூல்னா, அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம அம்மா, அப்பாவும் அத ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியுது. இந்த நாளைக்கு பணம் வெளியில போக்கூடாதுன்னா, போக்கூடாது தான் அப்படிங்கிறது புரியுது. இத சிம்பிளா சொல்லிட்டாங்க அவங்க. ஒரு நாளைக்கு 0 எக்ஸ்பென்ஸ் டே எதுவுமே செலவு பண்ண மாட்டோம்னு. ஆனா இதுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் யோசிச்சு, இல்ல எனக்கு எனக்கு டக்குன்னு தோணுனது இது. ஆ ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம கூட அத ட்ரை பண்ணலாம். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டில் கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் புடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கும் காசு மேல ஒரு கண்ட்ரோல் வேணும். நீங்களும் அத ஃபாலோ பண்றத உங்க குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னா, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்.